Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர்ஸ்ல இருந்து டாப் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்ஸ்ல இருந்து 10 இம்பார்ட்டன்ட் நீட் 2026ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ்ல எந்த பார்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டிவ் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன் சிஸ்டம் 2 கிங்டம், அதுக்கப்புறம் 5 கிங்டம் கான்செப்ட், அதுக்கப்புறமா 3 டொமைன் சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி இயர்லி கிளாசிபிகேஷன்ஸும் மாடர்ன் கிளாசிபிகேஷன்ஸும். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குது, நியூமெரிக்கல் டாக்ஸானமி, அந்த மாதிரியான கெமிக்கல் தட் மீன்ஸ் ஹீமோ டாக்ஸானமி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸோ கூட சேர்த்து ஸோ நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அடுத்த நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிரா புரோட்டிஸ்டாவில் இருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பிளான்ட் அனிமாலியா அலாங் வித் வைரஸ், அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்து நம்ம டாப் 30 கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு 10, நாளைக்கு 10, நாளை மறுநாள் அதுக்கடுத்து 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த லெசனுக்குள்ள போயிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இந்த லெசன்ல கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபங்கஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து புரோட்டிஸ்டாவா இருக்கட்டும், அவங்களுடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறமா அதற்கான ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, ரெண்டு விஷயம் நல்லா நீங்க பார்த்துக்கணும். ஸோ இந்த பக்கம் கிளாசிபிகேஷன்ஸோடைய டைப்ஸ் கொடுப்பாங்க, இந்த பக்கம் அவங்களுடைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த பக்கம் கிளாசிபிகேஷன்ஸோட டைப்ஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் அதில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கலாம். இந்த பக்கம் கிளாசிபிகேஷன்ஸோட சிஸ்டம் கொடுத்துட்டு இந்த பக்கம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத கேட்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ எப்பயுமே மறுபடியும் நான் சொல்றது அதே விஷயம் தான். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பயாலஜிக்கு நீங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு டைம் அதிக நேரம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல நீங்க ஒரு 15 to 20 மினிட்ஸ் சேவ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சம் ஒர்க் அவுட் பண்றதுக்காக. ஸோ எப்படி நம்ம வந்து வேகமா ஆன்சர் பண்ணணும், ஸோ எப்படி வந்து ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணணும், எப்படி ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 31st கொஸ்டின். அசன் லின்னேயஸ் கேவ் 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ். எஸ். ஸோ கரோலஸ் லின்னேயஸ் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிங்டம் சிஸ்டம் கிளாசிபிகேஷன்ஸை கொடுத்தாரு. சார் என்னென்ன கிங்டம் சார் அப்படின்னா, ஒன்று வந்து அனிமேலியா, ஸோ ரெண்டாவது பிளான்டே. ரைட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிங்டம் தான் அவருடைய கிளாசிபிகேஷன்ல இருந்துச்சு. ஸோ அசன் என்ன பண்ணது? கரெக்ட். ஸோ ரீசன் சொல்றாங்க, திஸ் சிஸ்டம் இஸ் இன்க்ளூடட் பிளான்டே அனிமாலியா and distinguished between unicellular and multicellular organism. இல்லை. ஏன் சார் அப்படின்னா, இந்த பிளான்ட் கிங்டத்துல ஆல்கே, அதே மாதிரி இந்த கிரைசோபைட்ஸ், யூக்ளினைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டத்துல எதுவுமே போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்க யூனிசெல்லாரையும் மல்டிசெல்லுலாரையும் கன்சிடர் பண்ணல. ஸோ யூனிசெல்லார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பாக்டீரியா முன்னில் கிங்டத்துக்கு வந்துருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. டிஸ்டிங்விஷ்ட் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பண்ணிச்சுன்றாங்க, டிஃபரன்சியேஷன் பண்ணல. ஸோ ரீசன் வந்து ராங். ஸோ அப்போ ஆப்ஷன் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, இது எக்ஸ்பிளைன் பண்ணுதா பண்ணதே இல்லையா, இல்ல அந்த மாதிரியான ஆப்ஷனுக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. டெஃபினட்டா ரீசன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ அசன் ரைட் அண்ட் தென் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதா பண்ணலையா அப்படின்றது இதுல இது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் 30 seconds கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் தட் இயர்லி கிளாசிபிகேஷன்ஸ். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்த வகைப்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட இல்லை அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன கேரக்டரிஸ்டை யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அரிஸ்டாட்டில் இவர் தான் வந்து ஆரம்பத்தில் ஆர்கானிக்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணாரு. பிளான்ட்டையும் அனிமல்ஸையும் அதனுடைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணாரு. ஸோ பிளான்ட்டை வந்து ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ்னு பிரிச்சாரு. அனிமல்ஸை வந்து ஆர்பிசி இருக்கிறவங்களே ஆர்பிசி அற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாரு. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அவர் கொடுக்கல. ரெட் பிளேட்ஸ் அஸ் ஏ கிரிட்டீரியான். எஸ். ஸோ அரிஸ்டாட்டிலோட கிரிட்டீரியான் என்னது? ரெட் பிளேட் இருக்கிறவங்க, ரெட் பிளேட் இல்லாதவங்க. எனைமா அனைமா அப்படி சொல்லுவாங்க. எனைமானா ஆர்பிசி இருக்கு, அனைமா அப்படின்னா ஆர்பிசி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வரணும். ஸோ ஏக்கு வந்து என்ன மேட்ச் ஆகும்? செகண்ட். ஸோ இப்போ நம்ம செகண்ட் எங்க வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன்ல எதுலையுமே செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ல எதுலையுமே ஏக்கு செகண்ட் வரல, ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியா அதுக்கான ஆப்ஷன் பிக் பண்ணிடலாம். ஈவன் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லின்னேயஸ் என்ன பண்ணாரு? 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஸோ இப்போ பிக்கு வந்து என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரணும். ஓகேங்களா? ரைட். ஆல்கேன்றது என்ன பண்ணும்? போட்டோசிந்தட்டிக் பண்ணும் டெஃபினட்டா. சிக்கு என்ன பண்ணும்? 4 வரணும். ஸோ ஃபங்கை அவங்க யாரு? நான் போட்டோசிந்தட்டிக். ஃபங்கைன்றவங்க யாரு? ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். பியூர்லி தே ஆர் தட் ஹெட்டிரோட்ரோபிக். ஒருத்தர் கூட ஃபங்கை கிங்டத்துல யார் கிடையாது? ஆட்டோட்ரோப்ஸ் கிடையாது. அழகா அந்த 32வது கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் பிக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 33 கொஸ்டின்.
ஸோ இஃப் நியூ யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் இஸ் டிஸ்கவர்ட். ஸோ புதுசா யூனிசெல்லார் ஆர்கானிசம் யார் யாரெல்லாம் சார் யூனிசெல்லார் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் முனிரா கிங்டத்தில் எடுத்துக்கணும். முனிராவில் யாரு? பாக்டீரியா. பாக்டீரியாவில் ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, அதே மாதிரி சைனோ பாக்டீரியா, இவங்கலாம் யாரு? யூனிசெல்லார். ரெண்டாவது புரோட்டிஸ்டா உலகம் வரும். புரோட்டிஸ்டா யாரு? எல்லாருமே யூனிசெல்லார் தான். யூகரியோட்ஸ், கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளஜெலேட்ஸ், யூக்ளினைட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், புரோட்டிஸ்டா, புரோட்டோசோவான்ஸ் எல்லாமே என்னது? யூனிசெல்லார் ஆர்கானிசம் தான். அப்படியே ஃபங்கை போறோம். ஃபங்கைல போனோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து யூனிசெல்லார் ஃபங்கைன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்கானிசம் நம்ம வந்து யூனிசெல்லாரா கண்டுபிடிக்கிறாங்க. தட் ஹஸ் பீன் போத் பிளான்ட் லைக் அண்ட் அனிமல் லைக் ஃபீச்சர்ஸ். ஸோ ரெண்டு விஷயத்தையும் பண்ணுது. என்னது? ரெண்டு விஷயம் பண்ணுது. பிளான்ட் மாதிரி இருக்கு, அனிமல் மாதிரி இருக்கு. ஸோ அண்டர் விச் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வுட் இட் பி மோஸ்ட் டிஃபிகல்ட் டு பிளேஸ் இட் அக்யூரேட்லி? சார் எந்த சிஸ்டத்தின் பிரகாரம் நீங்க எடுத்துட்டு போய் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணிடுவேன்? அழகா எடுத்து வச்சிருவோம். எங்க? புரோட்டிஸ்டா கிங்டத்துல தான் வச்சிருவேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிளான்ட் மாதிரியும், ஓகே, ஸோ பிளான்ட் மாதிரியும் பிளஸ் அனிமல் மாதிரி இருக்காங்க. பிளான்ட் மாதிரி இருக்கு, அனிமல் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வேற ஐ அம் கோயிங் டு புட் இட் எஸ்பெஷலி தட் யூக்ளினைட்ஸ் மாதிரி வச்சிருப்பா. யூக்ளினைட்ஸ் என்ன பண்ணும்? தே வில் கோ ஃபார் தட் ஒன். சன்லைட் இருந்துச்சுன்னா போட்டோசிந்தசிஸ், சன்லைட் இல்லைன்னா ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படி போயிருவாங்க. யூக்ளினைட்ஸ்ல போட்டு புரோட்டிஸ்டா கிங்டத்துல வச்சிரும். ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல வைக்கிறது முடியும் என்னால. பட் என்ன கேட்டுறாங்க? மோஸ்ட்லி டிஃபிகல்ட்னு கேட்டுறாங்க. ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ 5 கிங்டத்துல வச்சிடலாம். ஓகே சார், 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பாருங்களேன். ரெண்டே விஷயம் தான், ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். ஒன்று பிளான்டே, இன்னொன்று வந்து அனிமேலியா. ஸோ அப்போ எதுல வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்? இதுல தான். நீங்க பிளான்டேல எடுத்துட்டு போய் வைக்க முடியுமா? கஷ்டம். ஏன்னா அனிமல் லைக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, விலங்கு மாதிரியான பண்புகள் இருக்கு. சார் இல்ல சார், நான் அனிமாலியா கிங்டத்துல எதுவுமே வச்சிடறேன் அப்படின்னா, இல்லையே, பிளான்ட் மாதிரியான பண்பு இருக்கு. ஸோ அப்போ எந்த கிங்டத்துல எந்த கிளாசிஃபிகேஷன்ல எடுத்து வைக்கிறது கஷ்டமா இருக்கும்? 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல எடுத்து போய் வைக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். 3 டொமைன் சிஸ்டம் வராது. 3 டொமைன் சிஸ்டம் இஸ் பண்ணி தட் 6 கிங்டம் மாதிரி வந்துருவாங்க. ரைட்? ஓகே லிசன். ஸோ ஃபைலோஜெனடிக் சிஸ்டம். ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் அப்படின்றது என்னது? இது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் தட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். சார் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னா அர்த்தம் காமன் ஆன்செஸ்டர் அல்லது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்கானிசம் எந்த ஆர்கானிஸ்ல இருந்து எவ்வளவு ஆகி வரலாம், இந்த ஆர்கானிஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன, ஃபைலோஜெனடிக் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல நீங்க எடுத்து போய் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். 3 டொமைன்லயே எடுத்து போய் வைக்கலாம். 5 கிங்டம் சிஸ்டம், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துல எடுத்து போய் வச்சிடலாம். நான் கஷ்டமானது எது? 2 கிங்டம் சிஸ்டத்துல எடுத்து போய் வைக்கிறது தான் கஷ்டம். இந்த கொஸ்டினுக்கு புதுசா ஒரு ஆர்கானிசம் யூனிசெல்லாரோட பிளான்டேக்கும் அனிமேலியாக்கும் ரெண்டும் ரிலேட்டடா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன கிங்டம்? 2 கிங்டம். ஸோ நெக்ஸ்ட் 34th கொஸ்டின். So which of the following is incorrect regarding the Linnaeus classification? கரோலஸ் லின்னேயஸனுடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துல எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கும்போது, ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஸ்பீட் அக்யூரேசியில வரும்பொழுது நீங்க எதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கரெக்டா, இன்கரெக்டா, நாட் இன்கரெக்டா, ஓகேவா? ரைட்? ஸோ இதுதான் உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கக்கூடிய இடம். இன்கரெக்ட், நாட் இன்கரெக்ட். நாட் இன்கரெக்ட்னு அர்த்தம் சரியானதுன்னு கேட்டுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்க டேர்ம்ஸை கரெக்டாக பார்த்து பிக் பண்ணணும். ரைட்? ஸோ லின்னேயஸோடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தில் எது தப்புன்னு சொல்றாங்க? இட் இன்க்ளூட் தட் யூகரியோட்ஸ் அண்ட் ப்ரோகரியோட்ஸ் இன் த சேம் கிங்டம். எஸ் சார். ஏன்னா முனிரா பிரிக்கல, புரோட்டிஸ்டா பிரிக்கல, ஃபங்கை பிரிக்கல. ஸோ அப்போ ரெண்டே கிளாஸ் தான். என்னென்னது? தட் இஸ் ரெண்டே கிங்டம் தான். ஒன்று பிளான்டே, இன்னொன்று அனிமேலியா. பிளான்ட் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா எதுவுமே பிளான்டேவிலையும், அனிமல் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் அனிமேலியாவிலையும் போட்டுட்டாங்க. சரியா? ஸோ அப்போ அவங்க யூகரியோட்ஸும் ப்ரோகரியோட்ஸ் என்ன பண்ணாங்க? ஒரே கிங்டத்தில் வச்சாங்க. எஸ் சார். இட் குரூப் த ஆல்கே அண்ட் ஃபங்கை அண்டர் த பிளான்டே. எஸ், இதான் மிகப்பெரிய டிராபேக் அது முடியுதா? ஸோ ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரோப்ஸா, ரைட்? ஆல்கேன்றது ஆட்டோட்ரோப்ஸா, பட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்லாம் அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? கண்டிப்பா ஆல்கேவும் ஃபங்கை எடுத்துட்டு போயிட்டு பிளான்ட் டேக்கிங்கிறதுல போட்டாங்க. இட் ப்ரொவைடட் கிளியர் டிஸ்டிங்ஷன் பேஸ்ட் ஆன் செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டி. ரைட்? ஸோ அவர் வந்து யூனிசெல்லார், மல்டி செல்லார் அதை பத்தி கன்சிடர் பண்ணல. மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அதை பத்தி கன்சிடர் பண்ணல. நீங்க என்ன சொல்லிடுறாங்க? கிளியரா விளக்கிச்சு, தட் இஸ் டிஸ்டிங்ஷன் பண்ணிச்சு, வேறுபடுத்தி காமிச்சது. எதை? செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டி. தட் இஸ் அது யூனிசெல்லாரா, இல்ல ப்ரோகரியோட்ஸா, இல்ல யூகரியோட்ஸா, இல்லைன்னா மல்டி செல்லுலாரா, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துல 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துல கொடுக்கல. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, இதுதான் கரெக்ட். தெளிவா விளக்குச்சின்னு சொல்றாங்க பத்தியா, அதுதான் தவறு. ஸோ இட் டிட் நாட் கன்சிடர் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். எஸ், இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கரெக்டா கரெக்டா, அந்த மாதிரி கொஷின்ஸை தயவு செஞ்சு நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட். ஸோ 35th கொஸ்டின்.
ஸோ த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஹஸ் நாட் அண்டர்கான் எனி சேஞ்சஸ் ஓவர் டைம். சார் இல்லையே, புக்கில் சென்டென்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இயர்லி மேன் வந்து ஒரு மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க, அரிஸ்டாட்டில் ஒரு மாதிரி பண்ணாரு, கரோலஸ் லின்னேஸ் ஒரு மாதிரி பண்ணாரு, எர்னஸ்ட் ஹெக்கல் ஒரு மாதிரி பண்ணாரு. ஸோ நியூமரஸ் பீப்புள்ஸ் ஆர் ஆடட் நியூமரஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். நிறைய நபர்கள் வந்து புதுசான கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்து விட்டாங்க. பட் வாட் இஸ் தட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் மாறிட்டே இருக்கும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான கிரிட்டீரியாவை மெயினா எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆர்கானிசத்தை வகைப்படுத்துறப்போ என்ன கிரிட்டீரியா வச்சு வகைப்படுத்த போறீங்க, அதை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஈவன் இன்னும் நிறைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வரலாம் அப்படின்னா கான்செப்ட். த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஹஸ் நாட் அண்டர்கான் எனி சேஞ்சஸ் இன் ஓவர் டைம் சொல்லிடுறாங்க. தவறு. இயர்லி ஸ்டேஜ்ல ஒரு மாதிரியும் இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில ஒரு மாதிரி கிளாசிஃபிகேஷன் இருக்கு. The number and nature of kingdoms have remained unchanged. இல்லை, பிளான்ட் அனிமலியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் முனிரா வந்துச்சு, அதுக்கப்புறம் புரோட்டிஸ்டா வந்துச்சு, அப்புறம் ஃபங்கை வருது. ஸோ இந்த மாதிரி நியூமரஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்துட்டே இருக்கு, கிங்டம் பிரிஞ்சுட்டே இருக்கு, டொமைன் பிரிஞ்சுட்டே இருக்கு. ஸோ புதுசா கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் புதுசான கிங்டத்தை ஆட் பண்ணிட்டே இருக்கு. ரைட். த நம்பர் அண்ட் நேச்சர் ஆஃப் கிங்டம்ஸ் ஹவ் ரிமைன்ட் அன்சேஞ்ச் அப்படின்றதும் தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த மாதிரி விஷயத்துக்கு போவே தேவையில்லை. போத் ஏ அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ஃபால்ஸ் எந்த இடத்துல வருதுன்னு பாக்குறீங்க. ஸோ இது ட்ரூன்னு வர இதுல எல்லாம் டக்குன்னு அடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே தப்பு. எங்க ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிடணும் சீக்கிரமா. நெக்ஸ்ட் 36th கொஸ்டின். ரைட். விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் த புரோட்டிஸ்டா? புரோட்டிஸ்டா பத்தினத்துல கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எத்தனை கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. புரோட்டிஸ்டா. ஸோ வாட் இஸ் தட் புரோட்டிஸ்டா? ரைட். யூனிக்யூ கேரக்டரிஸ்டிக். புரோட்டிஸ்டாவுடைய ஒரு பிரத்யேகமான பண்பு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் தட் யூனிசெல்லார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். நீங்க எந்தாவது ஒரு ஆர்கானிசத்தை, யூகேரியோட்டிக் ஆர்கானிசத்தை கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்போ ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா அது திரும்ப எங்க வச்சிடணும்? டெஃபினட்டா புரோட்டிஸ்டா கிங்டத்துல வச்சிடணும். புரோட்டிஸ்டா கிங்டத்துல 5 கிளாஸஸ் வச்சிருக்காங்க. கிரைசோஃபைட்ஸ், ஓகே, டைனோஃபிளஜெல்லேட், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோவான்ஸ். ஸோ எதுல பொருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளான்ட் மாதிரி, ஸோ தேர்ட் ஒன் வந்து பிளான்ட் மாதிரி அனிமல் மாதிரி இருப்பாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஸ்லைம் மோல்ட்ஸ் வந்து ஃபங்கஸ் மாதிரி, புரோட்டோசோவாக்கள் அப்படின்றது அனிமல் மாதிரி. ஸோ இப்போ எந்த கிங்டத்துல ரிமைனிங் 4 கிங்டம் இருக்கு இல்லையா, முனிரா, ஃபங்கை, பிளான்ட், அனிமலியா, அதுல நீங்க எந்த கிங்டத்துல ஏதாவது ஒரு ஆர்கானிசம் யூனிசெல்லாரா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அழகா எடுத்து வந்து எங்க வச்சிடலாம்? புரோட்டிஸ்டா கிங்டத்துல வச்சிடலாம். சரிங்களா? ரைட். தே ஆர் ஆல் ப்ரோகரியோட்ஸ். கிடையாது, அவங்க எல்லாருமே யாரு? யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ். அவங்க யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ். ஓகே. So it is that wrong. Some have cell walls. Yes sir. So சில பேர்கிட்ட செல் வால் இருக்கா சார்னா இருக்கு. ஸோ யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைசோஃபைட்ஸ்லையும் டைனோஃபிளஜெல்லேட்ஸ்லையும் செல் வால் இருக்கும் டெஃபினட்டா. ரைட். ஸோ அதே மாதிரி ஸ்லைம் மோல்ஸ்ன்றது ஃபங்கஸ் மாதிரியானவங்க, அவங்ககிட்ட ட்ரூ செல் வால்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்போர்ட்ல. சரியா? ஸோ அந்த மாதிரி சில பேர்கிட்ட இருக்கும். ஆனால் புரோட்டோசோவாக்கல்ல கிடையாது. புரோட்டோசோவாக்கல்ல செல் வால் கிடையாது. ஏன்னா அது அனிமல் லைக். அனிமல் செல்ஸ்ல என்ன இருக்காது? செல் வால் இருக்காது. சம் ஹேவ் செல் வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஆர் ஹேவிங் செல் வால்ஸ் ராங். சம் ஆர் ஹேவிங் செல் வால் இஸ் ரைட். சென்டென்ஸை நீங்க படிக்கும் பொழுது இந்த சம், ஆல், ஃபியூ, லெஸ் அந்த வார்த்தைகள் நீங்க பார்க்கணும். ஜென்ரலி அப்படின்ற ஒரு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலவற்றில் செல் சுவர்கள் காணப்படலாம். தே எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நோ. என்ன சொல்லியிருக்கோம்? யூனிசெல்லார் சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு செல் இப்படிப்பா டிஷ்யூவா மாறும்? நோ. செல்கள்லாம் குரூப்பா சேரணும். ஒரே இடத்துல இருந்து தோன்றிய செல்கள், ஒரே விதமான பண்புகளை செய்யக்கூடிய செல்கள் தான் என்னவா மாறுவாங்க? டிஷ்யூவா மாறுவாங்க. அப்ப இவங்க இருக்கிறதே யூனிசெல்லார் தானே. அப்ப அவங்க என்ன பண்ண முடியாது? டிஷ்யூவா மாற முடியாது. டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தப்பு. செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், their mode of nutrition includes that photosynthesis. yes. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே கிரைசோஃபைட்ஸ்லயும், ரைட், ஸோ யூக்ளினாய்ட்ஸ்லயும் டைனோஃபிளஜெல்லேட்ஸ்லயும் என்ன பண்றாங்க? போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க. ரைட். எப்படி ஹையர் பிளான்ட்ஸ் எப்படி வந்து போட்டோசிந்தசிஸ் பண்றாங்களோ ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் காணப்படுகிறது. ரைட். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட் as well as that செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பார்க்குறோம். 2 and 4 ஆர் த கரெக்ட். ரிமைனிங் இதெல்லாம் நாட் கரெக்ட். ஓகே. ஸோ 36க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 37. ஸோ அசெஷன். Despite their simple structure, bacteria exhibit complex behavior and metabolic diversity. ஓகே. பாக்டீரியா என்ன பண்றாங்க? காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் சிஸ்டம், சிம்பிள் ஸ்ட்ரக்சர். என்ன சார், ஏன் வந்து பாக்டீரியா வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியான்றது எத்தனை செல்? யூனிசெல். என்ன செல்? ப்ரோகரியோட்டிக் செல். ஓகேவா? ஸோ ஆர்கனல்ஸ், செல்லுலார் ஆர்கனல்ஸ் உள்ள இருக்குமான கிடையாது. மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் இருக்குமான இருக்காது. நியூக்ளியஸே நியூக்ளியாய்டா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் செல் is it going to be the simplest cell, but behaviorism எப்படி இருக்கும்? different types of behaviorism இருக்கும். metabolic diversity இருக்கா சார்? yes sir. எல்லா டைப் ஆஃப்
மெட்டபாலிக் டைவர்சிட்டி இருக்கும். எஸ்பெஷலி நியூட்ரிஷனலுமே ரொம்ப டிஃபரன்ஸாக இருப்பாங்க. ஆட்டோட்ரோப்ஸ் இருக்கு, ஹெட்ரோட்ரோப்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் இருக்காங்க, ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ் இருக்காங்க. தட் மீன்ஸ் தே வில் கோ ஃபார் தட் சாப்ரோபைட்ஸ், பாரசைட்ஸ், ஹெட்ரோட்ரோப்ஸ் எல்லாமே இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ மெட்டபாலிக் டைவர்சிட்டி பாக்டீரியாவில் காணப்படுகிறதானா? எஸ், அப்சல்யூட்லி தே ஆர் ஹேவிங் தட் ஒன். காம்ப்ளெக்ஸ் பிஹேவியரிசம் இருக்கிறது. அசசன் வந்து கரெக்ட். ரீசன், ஸோ பாக்டீரியா ஆர் மல்டி செல்லுலார் இல்லையே. பாக்டீரியான்றவங்க எத்தனை செல்? யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் தான். அண்ட் யூகேரியாட்ஸா? இல்லையே, அவங்க யாரு? ப்ரோகேரியோட்ஸ். எஸ்பெஷலி தே ஆர் தட் ப்ரோகேரியோட்ஸ். ஸோ விச் enables this complexity? wrong. ஸோ ரீசன் வந்து wrong. ஸோ அசசன் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ இந்த போத் அப்படின்றது வார்த்தைகள் எங்க இருக்கோ அதெல்லாம் அடிச்சிடறோம். ரைட். அசசன் ரைட்டா? எஸ் சார், அசசன் ட்ரூ, பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்குறப்போ ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ட்ரூ, ஒரு ஆப்ஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனோ இல்ல அந்த மாதிரி போத் அப்படின்ற ஒரு வார்த்தைகளோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 38th கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங். ரைட். மேட்ச் த ஃபாலோவிங்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம் வந்து சீக்கிரமா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நிறைய டைம் கன்சியூம் பண்ண விடக்கூடாது. ஸோ ஹேலோஃபில்ஸ். ஹேலோ அப்படின்னா சம்திங்ஸ் ரிலேட் டு தட் சால்ட்னு அர்த்தம். ஹை சால்ட் கண்டிஷன்ஸ்ல ஆர்கானிசம் வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹேலோஃபில்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அதிகமா என்ன இருக்கான்னு பார்க்கணும். ஹேலோஃபில்ஸ்னா தெரிஞ்சிருக்கணும் ஜென்ரலி. ஹேலோஃபில்ஸ்னா ஹை சால்ட் கண்டிஷன்ல வாழ்றவங்க இருக்கான்னு பாக்குறோம். எஸ். ஸோ ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஏக்கு வந்து 2. ஸோ உடனே என்ன பண்றீங்க, ஏக்கு 2 எங்க வருதுன்னு பாக்குறீங்க. ஸோ ஏக்கு 1 எக்ஸாக்ட்லி 4th. இப்படி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு போயிடும். ஆனா பட் யூ ஹவ் டு திங்க் அபவுட் தட் ஒன். இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எதர் இது ரிலேட்டடான ஆப்ஷன் வருதான்னு பாக்குறோம். ஹை லெஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஏன்னா ஹெலோ டாலரன்ஸ்லாம் இருக்காங்க. ஹெலோ டாலரன்ஸ், உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் தாங்கி வாழக்கூடியவங்க இருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். ஸோ தெர்மோ அசிடோஃபில்ஸ். தெர்மோனா ஹீட்னு அர்த்தம், அசிடிக்னா அசிடிக் கண்டிஷன்ல வாழ போறாங்க. ஓகே. ஸோ அது எங்க இருப்பாங்க? ரைட். தெர்மோனும் போது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அசிடிக் பிஹெச் ரெண்டு பொருந்துதா? இப்போ பிக்கு வந்து 1 வரணும். இஸ் ரைட்? பிக்கு 1. எஸ். அண்ட் தென் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ் எப்படி இருப்பாங்க? அனிரோபிக். மெத்தனோஜென்ஸ்னா யாருமா? மெத்தனோஜென்ஸ் ஆர் த குரூப் ஆஃப் பாக்டீரியா. தே வில் ப்ரொடியூஸ் தட் மீத்தேன் கேஸ். ஸோ பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ். மீத்தேன் கேஸை ப்ரொடக்ஷன் பண்ணா அவங்க பேர் மெத்தனோஜென்ஸ். ரைட். ஓகே. ஸோ தே ஆர் கம்மிங் அண்டர் ஆர்கே பாக்டீரியா. அங்க பாருங்க, இது எல்லாமே என்னது? ஆர்கே பாக்டீரியா. இது 3 பேருமே அலோஃபில்ஸ், தெர்மோஸ்டோபில்ஸ், மெத்தனோஜென்ஸ். ஆர்கே பாக்டீரியா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல சர்வே ஆகணும். அதிகமா உப்பு தண்ணி, அதிகமா வெப்பம், அனரோபிக் கண்டிஷன், ஆக்சிஜனே இல்லை, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வாழ்றவங்களுக்கு பேர் வந்து ஆர்கே பாக்டீரியா அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆர்கே பாக்டீரியா. ஓகே. ரைட். அண்ட் தென் தே கிவ் தட் கட் ஆஃப் கேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக முக்கியமா ரூமன் அப்படி சொல்லுவாங்க. ரூமன், அந்த கட் பேர் என்னது? ரூமன். ஸோ இந்த கேட்டில்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? ரூமினன்ட் அனிமல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரூமினன்ட் அப்படின்னா அசை போடக்கூடியவங்க. ரைட். ஸோ ஃபுட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு திரும்ப எடுத்து வந்து மில்லிட்டு இருப்பாங்க, அசை போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து ரூமினன்ட் அனிமல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரூமினன்ட் கேட்டில்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுடைய கட் ரீஜன், ஸ்பெஷலிஸ்ட் கட் ரீஜன்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ரூமன் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் யார் இருப்பாங்க? மெத்தனோஜென்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ யூ பாக்டீரியா. சரி, யூ அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். வாட் இஸ் இட்? யூனா ட்ரூன்னு அர்த்தம். ரைட். ஸோ ட்ரூ பாக்டீரியான்னு இருக்கா பாருங்க சென்டென்ஸ்ல. எஸ் இருக்கிறது. ரிஜிட் செல்வால் இருக்குமா? எஸ், செல்வால் இருக்கும். யூ பாக்டீரியாவில் செல்வால் இருக்கும், ரிஜிடாவே இருக்கும். நெக்ஸ்ட். ஸோ அப்போ 38th வந்து 4th ஆப்ஷன். ஓகே. ஸோ நீங்க சப்போஸ் 100% யூ ஆர் தட் கிளியர் தட் ஒன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஏ ஆப்ஷன் வச்சு மொத்தத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 39th கொஸ்டின். ஸோ இந்த டயக்ராம் ஆஃப் நாஸ்டாக் the structure labeled as heterocyst function 2. ஸோ எதற்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ரைட். ஸோ ஹியர் நாஸ்டாக், அனபீனா இவங்களாம் யாரு? சயனோ பாக்டீரியா. வாட் இஸ் இட்? சயனோ பாக்டீரியா. சயனோ பாக்டீரியாவுக்கு வேற பேர் என்ன? பிஜிஏ. பிஜிஏ என்னன்னு அர்த்தம்? ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே. ரைட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோட்ரோப்ஸா? எஸ், ஆட்டோட்ரோப்ஸ். சயனோ பாக்டீரியா யாரு? ஆட்டோட்ரோப்ஸ். போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்களா? எஸ், போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பெஷலா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாயில்ல நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சாயில்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சைனோபாக்டீரியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. இந்த ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். ஓகே. ஃபிலமெண்டஸ் சைனோபாக்டீரியா லைக் திஸ். ரைட். ஸோ அதனுடைய பாடி மேல என்ன இருப்பாங்க? மியூசிலேஜினியஸ் ஷீட் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்ஃபார்ம் தட் போட்டோசிந்தசிஸா? நாஸ்டாக் போட்டோசிந்தசிஸ் பண்ணோம்.
ஆனா ஹெட்டிரோசிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. வாட் இஸ் இட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெட்டிரோசிஸ்ட் கேக்குறாங்க. ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் which is helpful for the fixing of nitrogen, right? So atmospheric nitrogen 78% அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை சாயில்ல ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ண போறாங்க. சரியா? ஸோ ப்ரொவைட் த மோட்டிலிட்டி வராது, ரிலீஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வராது, பெர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் வராது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றவங்க யாரு? இந்த நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. பட் ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்றவங்க they will helpful for that atmospheric nitrogen ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 40th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். ஓகே, which of the following are true for cyanobacteria? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கணும். சைனோபாக்டீரியா இஸ் இட் ரைட்? சைனோபாக்டீரியா வேற பேர் என்ன சொல்லி கொடுத்தோம்? BGA, ப்ளூ கிரீன் ஆல்கே. தே ஆர் யூகேரியோட்டிக் photosynthetic organism. எஸ், ரைட். சாரி, இஸ் இட் ரைட்? நோ 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 நோ, இஸ் இட் ரைட்? யூகேரியோட்டிக் கிடையாது, ப்ரோகேரியோட்டிக். ரைட்? சைனோபாக்டீரியா இஸ் இட் ஏ ட்ரூ பாக்டீரியான்னு அர்த்தம். இது இஸ் நாட் ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு வந்ததுனால நம்ம என்ன சொல்லக்கூடாது, அதை we are not saying like this algae அப்படின்னு சொல்லக்கூடாது. சைனோபாக்டீரியா வந்து ஆல்கே கிடையாது. யார் அவங்க? பாக்டீரியா. யூகேரியோட்டிக் கிடையாது. photosynthesis பண்ணுவாங்க, பட் ப்ரோகேரியோட்டிக் photosynthetic organism. எஸ், they have that chlorophyll like plants. ஸோ பிளான்ஸ்ல இருக்கிற மாதிரியே இவங்ககிட்ட என்ன இருக்கு? chlorophyll pigments இருக்கிறது. they are form the blooms in polluted water. எஸ் சார். ஸோ மாசுபட்ட தண்ணியில என்ன பண்றாங்க? பாசிகளுடைய மலர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னா பொல்யூட்டட் வாட்டர்ல இந்த ஆல்கள் வந்து ப்ளூம் ஆயிட்டு ஃபிஷ் எல்லாம் இறந்து போயிடும். ஆக்சிஜன் கிடைக்காம அந்த ஃபிஷ் எல்லாம் இறந்து போயிடும். எஸ், தே ஃபார்ம் தட் ப்ளூம்ஸ் இன் தட் பொல்யூட்டட் வாட்டர். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் தே ஆர் ரீப்ரொடியூஸ் பை ஸ்போர்ஸ் ஒன்லி. கிடையாது. இவங்க யாரு? பாக்டீரியா. பாக்டீரியா எப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ரைட், பைனரி ஃபிஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷன் அர்த்தம் ஒரு செல் ரெண்டு செல்லா உடையும்பா. அதுக்கு பேர் தானே அது பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட், அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிடணும். ரைட், ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? is the right first option. That's 2 and 3 is that correct? ஓகேவா? ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. ரைட், ஸோ நம்மளுடைய போதி பார்க் ஆப்ல உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு போதி பார்க் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் வந்து கிடைக்கும். அந்த ஆப்பை நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. அதுல நீங்க இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ்க்கு நாங்க தரோம். சரிங்களா? ஸோ 200 300 கொஷின் ஒரு சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த போதி பார்க் ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரைட், ஸோ நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய லோகோவோட போதி பார்க் ஆப் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் முதல் டைம் இந்த டைம் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைவ்ல வந்து கொஷின் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீட் 2026 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see tomorrow. Thank you.